வாழ்க்கையில பரக்கத்தே இல்லையா? பரக்கத் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எதை போதாது என்று நினைக்கிறோமோ அந்த ஒன்றில் மனநிறைவோடு இருப்பதுதான் பரக்கத். கவலை இருக்கும், ஆனா பரக்கத்தா இருப்போம். பிள்ளைகளுக்கு பெருசா சொத்து சுகம் சேர்த்திருக்க மாட்டோம், ஆனா பரக்கத்தா இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் வபரகாத்துஹு, பரக்கத்தும் இந்த குடும்பத்தின் மீது உண்டாகும். என்ன இப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, மௌத்தா போய்ட்டாங்க, ஆனா கேட்க சொன்னாங்க. எப்படி கேட்கிறோம்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? மனைவியை பார்த்து பரக்கத்துக்கு துவா செய்யற மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளைய பார்த்து மனைவி பரக்கத்துக்கு துவா செய்கிற மனைவி இல்ல. அவங்க சாப்பாட்டுக்கே பால் குடிக்கிற சமூகம். நம்ம சஹர் திண்டத்துக்கு பிறகு ஒரு டீ அடிச்சாதான் நமக்கு சஹர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவருக்காக பரக்கத்துக்காக துவா செய்தார்கள். அடே, விருந்துக்கு கஷ்டப்பட்டு உங்களை ஒரு மனுஷன் கூப்பிட்டு இருக்கிறான், வெளியில வர மச்சான் ஆடு கொஞ்சம் அவிஞ்சிருந்தா மட்டன் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? இந்த குறை சொல்லி பழகிட்டு, பெண்களே உங்களை நான் நரகத்தில் கண்டேன், நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக தர்மம் கொடுங்க. ஆனா ரசூலுல்லாஹ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் அல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு மிக பயங்கரமான 3 சொத்து இருந்துச்சு. ஏதாவது மிக முக்கியமான பொருள் இருக்கும், நீங்க மிச்ச நாள் வாங்கியிருப்பீங்க, ஆனா எடுக்க 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 பரக்கத்தா இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது அது பரக்கத்து. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கறி தான் ஆக்கியிருப்போம், பல பேருக்கு கொடுத்திருப்போம். சுப்ஹானல்லாஹ், மிஞ்சி அது அடுத்தண்டம் சாப்பிடுற அளவுக்கு இருந்திருக்கும். நம்ம அது பரக்கத்துன்னு நினைக்க மாட்டோம். நம்மளோட வாழ்க்கையில பரக்கத்து இல்லாமல் போவதற்கு காரணம், நமக்கிட்ட இருக்கிற இறையச்சம் குறையுமாக இருந்தால் பரக்கத்து குறைந்திருக்கும். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுதோ அந்த வீட்டுல ஷைத்தானை செஞ்சிடுவான், பிரண்டோடிடுவான். குடும்ப உறவை சேர்ந்து நடந்து பாருங்க, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பாருங்க, வாழ்க்கையில் பரக்கத் என்பது அழியாத ஒன்றாக இருக்கு. இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நோய், நான் மட்டுமா பிள்ளை, மத்த பிள்ளையும் இருக்காந்தானே, அவன்கிட்ட உங்கள்கிட்ட உங்களோட உமா பாப்பா உரிமையா கேட்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ்வோட பரக்கத் எனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. இந்த சமூகத்துடைய பரக்கத் காலை நேரத்துல இருக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பு எல்லாருக்கும் தேவையான, எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில மிஞ்சிதே இல்லை. வீடு கட்ட போனா கட்டி முடியுதே இல்லை. ஒரு ஆள் நோய் வந்து குணப்படுத்தினா அடுத்த ஆளுக்கு நோய் வந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கையில பரக்கத்தே இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சு, கொஞ்சமா உழைச்சும் நிறைய பரக்கத்தா வாழ்ந்தோம். நிறைய உழைக்கிறோம், ஆனா குறைவான பரக்கத்து தான் என்ன செய்யுது, வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது எங்கள்ல பிரச்சனையா?
அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி இந்த வாசப்படியை மாத்து, ஏன்னா வாசப்படிய மாத்து, அதுல ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் பித்னாக்களா அப்படின்னு தெரியாம வாழ்க்கையில வாழ்க்கை செலவும் எங்கட பொருளாதாரமும் அதுக்கேற்ற மாதிரி கூடிக்கிட்டு தான் போகுது. நாங்க வாழ்க்கை செலவு கூடுதுன்னு சொல்றோம், ஆனா எங்களுக்கு அப்ப இருந்ததை விட இப்ப என்ன செய்யுது, பரக்கத்தா சம்பளம் வருகுது. ஆனா அல்லாஹ் குறைக்கல. ஆனா என்ன செய்யறோம்னா பரக்கத்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோட வாழ்க்கையில அன்றாடம் என்ன செய்கிறோம், நாங்க அதை காண்றோம். அதனால இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் இது மிக பிரதானமான ஒரு தலைப்பு. நம்மளோட வாழ்க்கையில பரக்கத்து இருக்குதா இல்லையா என்பது இந்த பயான் முடிகிற போது புரிஞ்சிடும். பயான் முடி இறுதி வரைக்கும் இருந்தீங்க என்றால் பரக்கத்துக்கான வழிகள் என்ன என்பதை இறுதியா சொல்லுவேன். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய பேர் என்ன தெரியுமா, பரக்கத்துன்ற என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஒரு கையில 2 போன், நல்ல லெதர் ஷூ, பெல்ட், நல்ல உடுப்பு, நல்ல வாகனம் ஃபெஜ்ரோ, அப்படி நல்ல வீடு வாசல் இருந்தா நல்ல பரக்கத்தான வாழ்க்கை, ஜாம் ஜாமுன்னு வாழ்றீங்கப்பா, உங்களுக்கு நல்லா பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட வீடு சின்ன வீடுன்னு ஹதீஸ்ல படிக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு இல்லாம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க, என் குடும்பத்துக்கு சாப்பாடு தான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்கன்னு படிக்கிறோம். ஆனா சுவர்க்கத்துக்கு கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் வறுமையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்தாங்கன்னு படிக்கிறோம். சில நேரம் பசியுடைய மயக்கத்தால வீதியில மயங்கு விழுந்துடுவாங்க சஹாபாக்கள் அப்படின்னு படிக்கிறோம். எங்களை விடையும் இபாதத்துல ஈமானுல உயர்ந்தவங்க அவங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில அப்ப பரக்கத்து இல்லையா? நம்ம பரக்கத்துன்னு எதை பார்க்கிறோம்னா பெரிய வீடு வாசல் சொத்து சுகம் போன், அதுதான் பரக்கத் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலோட வாழ்க்கையில அப்ப பரக்கத்து இல்லையா? அவரு மனைவி தூங்கினா அவரு தொலை இயலாதாம், அவ்வளவு சின்ன வீடா. அவரு தூங்குற நேரத்துல உடம்புல பாயுடைய அச்சிகள் எல்லாம் பதிந்திருக்குமாம். வேட்டிய ஒரு பக்கத்தை விரிச்சிட்டு மறுபக்கத்தை கட்டிக்குவாங்களாம். துவா கேட்கிற நேரம் கமக்கட்டுடைய வெள்ளை வெளியிலே விளங்குமாம், ஆடைப்பட்டா குறையாம். அப்ப பரக்கத்துக்கு தகுதியான சமூகம் அதுதான் என்று சொல்கிறோம். ஆனா நம்ம பரக்கத்தென்றா என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த உலகத்துல உள்ள வீடு வாசல் சொத்து சுகம் அது மட்டும்தான் பரக்கத் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல பரக்கத்துக்குரிய மனுஷன் ஒரே ஒரு ஆள் தான். யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆனா விரல் விட்டு எண்ணுகிற சில சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் நஷ்டம் வறுமை எல்லாமே இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில பரக்கத் இருந்துச்சு. நம்மட வாழ்க்கையில வீடு வாசல் சொத்து சுகம் போன் காணி பூமி எல்லாம் இருக்குது, ஆனா பரக்கத்தை காணல. அப்ப பரக்கத் என்றால் என்ன அப்படி என்று சொல்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, ஜியாதா அதிகரிக்கிறதுக்கும் பரக்கத் என்று சொல்றது, வளர்றதுக்கும் பரக்கத் என்று சொல்றது. பரக்கத் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எதை போதாது என்று நினைக்கிறோமோ அந்த ஒன்றில் மனநிறைவோடு இருப்பதுதான் பரக்கத். புரியுதா? பரக்கத் என்றால் நம்ம எதை போதாது என்று நினைக்கிறோமோ அதுல மனநிறைவோட இருக்கிறோமே அதுதான் பரக்கத். கடன் இருக்கும் ஆனா பரக்கத்தா இருப்போம், கவலை இருக்கும் ஆனா பரக்கத்தா இருப்போம், வீடு வாசல் பெருசா இருக்காது ஆனா பரக்கத்தா இருப்போம், பிள்ளைகளுக்கு பெருசா சொத்து சுகம் சேர்த்திருக்க மாட்டோம் ஆனா பரக்கத்தா இருப்போம், அன்றாடம் தான் கூலி வேலை செஞ்சு சம்பளம் வரும், மாசம் மாசம் சம்பளம் வரும் ஆனா பரக்கத்தா இருப்போம், கோடிக்கணக்கில் வராது ஆனா பரக்கத்தா இருப்போம். பரக்கத் என்றால் போதாது என்று நினைக்கிற ஒன்றுல மன திருப்தியோடு வாழ்வதுதான் பரக்கத் என்பதை என்ன செய்யணும், நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட பரக்கத் இருக்குதா அல்லது முசீபத் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுடைய உள்ளத்தோடு கேள்வியை கேட்டு பாருங்க. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மிக பெரிய
ஒரு போராட்ட களத்தை சந்தித்தவரும், குடும்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தவரும், அவ்வளவு சிரமப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரும், நெருப்பு கிடங்கில் வீசப்பட்ட ஒரு மகானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் அவருக்கு குழந்தைய கொடுக்கல. இப்ப மனைவி மாதவிடாய் திட்டு நின்றுட்டு அப்படின்னா அர்த்தம், அவ்வளவு வயசு போயிட்டு. இப்ப அல்லாஹ் ரெண்டு வானவர்களை அனுப்புறான். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உள்ள நல்ல பண்புகள்ல ஒன்று யாரை கண்டாலும் விருந்தோம்பல் செய்யறது. வந்த ரெண்டு பேரையும் கண்டவுடனே ஒரு ஆட்டை அறுத்து பொறிச்சு கொண்டு போய் முன்னால வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு தெரியாது வந்தது வானவர் அப்படின்னு தெரியாது. அவங்கள பார்த்து புரிஞ்சு கொள்றாங்க, இவங்க வானவராக இருக்கும் என்று புரிஞ்சு கொண்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாரு. அப்ப வானவர்கள் சொல்றாங்க, பயப்படாதங்க, நாங்க இங்க வரல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேசுறாரு, அது அல்லாஹ்வோட கட்டளை, அது நடக்கும் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அப்ப ஒரு செய்தியை சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, இஸ்ஹாக் என்று சொல்லுகிற ஒரு குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு. இப்ப மாதவிடாய் நின்று வயசு போன நேரம் மனைவியும் நிக்கிற போது இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க போகுது என்று சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் மனைவி சிரிச்சுக்கிட்டு, அது எப்படி சாத்தியம், அது எப்படி கிடைக்க போகுது, அதுதான் கிடைக்காது என்ற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பேசுகிற நேரம் அப்ப வானவர்கள் சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் வபரகாத்துஹு பரக்கத்தும் இந்த குடும்பத்தின் மீது உண்டாகும் என்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இந்த குடும்பத்தின் மீது உண்டாகும் அப்படின்னாங்க. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பரக்கத் என்பது இந்த உலகத்துல உள்ள அத்துணை பேருக்கும் தேவை, நபிமார்களுக்கும் பரக்கத்து தேவை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எனக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட பரக்கத்துக்காக துஆ கேளுங்கன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, மௌத்தா போயிட்டாங்க. ஆனா கேட்க சொன்னாங்க. எப்படி கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நம்மெல்லாம் அத்தஹியாத்துல அந்த ஸலவாத்தை ஓதுற நேரம் வபாரிக் பரக்கத்து செய் அப்படி என்று அல்லாஹ் கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத்து செய்ததை போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ பரக்கத்து செய் அப்படி என்று நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம அன்றாடம் ஒரு மனுஷனை பார்த்து சொல்ற சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் சுபிட்சமும் உங்கள் மீது உண்டாகட்டும். நமக்கு அதுலயும் பகிர்த்தனம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா அல்லது நல்லா இருக்கிறீங்களா, சலாமும் வாரல்ல. மனைவியை பார்த்து பரக்கத்துக்கு துஆ செய்யற மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளைய பார்த்து மனைவி பரக்கத்துக்கு துஆ செய்கிற மனைவி இல்லை. பிள்ளை தும்மு, டேய் அங்கால போய் தும்மு. வாப்பா அந்த பிள்ளைக்கு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுகிற வாப்பா இல்லை. உம்மா தும்மினா வாப்பாக்கு பக்கம், ஐயோ தும்மிட்டாலே, வாப்பாக்கு துஆ செய்ய இயலாது. மாப்பிள்ளை தும்மினா மனைவிக்கு துஆ செய்ய இயலாது. நாங்க சரியான ஒரு பகிழ்த்தனத்தோடு கஞ்சத்தனத்தோடு பரக்கத்தில்லாத அந்த வாழ்வோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். காரணம், பரக்கத்தை கூட இறைவன் தருகிற அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள பரக்கத்துக்கான பிரார்த்தனைகளை கூட நாங்கள் எல்லாம் தவிர்ந்து விட்டுத்தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல பிறந்த உடனே
பேசிய ஒரு குழந்தை. அவர் பேசுகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த, நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை பரக்கத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தேவை. ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அந்த ரெண்டு பேருக்காக பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. நம்மட சமூகம் கல்யாணம் நடந்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, பெருநாள் குத்துபாவுல ஒரு ஆளை கண்டாலும் கையை பிடிச்சி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, மையத்து வீட்டுக்கு போனாலும் தோலை பிடிச்சி கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, எங்க கண்டாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, வெள்ளிக்கிழமை வந்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையை சொல்லி தாராங்க. திருமணம் முடித்த ஒரு ஆணை பெண்ணை பார்த்தால் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் ஓதுமாறு கட்டத்தாராங்க. பாருங்க, ஒரு தடவை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில தூங்குறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர், ரசூலுல்லாஹோடு சேர்த்து 4 பேர். இந்த 4 பேருக்கும் அந்த பள்ளியில பால் வைக்கப்படும், 4 பால் கப்பு வைக்கப்படும். இந்த நேரம் இவர் தூங்குறாரு, நடு நிசி. அந்த நேரத்துல இவருக்கு சரியான பசி. போய் பார்க்கிறாரு, எல்லாரும் தூக்கம், பால் கோப்பை இருக்குது. அப்படியே பால் கோப்பை அவர் பங்கை எடுத்து குடிக்கிறாரு. குடிச்ச உடனே அவருக்கு பசி போகல. அப்ப பார்க்கிறாரு, சரி அந்த 2 பேருடைய பால் கோப்பையும் இருக்குது, அதையும் குடிச்சிடுவோம் அப்படின்னு குடிக்கிறார். பசி போகல. பால் மட்டும்தானே, நம்ம பால் சாப்பிட்டதுக்கு பிறகு குடிக்கிற சமூகம், அவங்க சாப்பாட்டுக்கே பால் குடிக்கிற சமூகம். நம்ம சகர் திண்டத்துக்கு பிறகு ஒரு டீ அடிச்சாதான் நமக்கு சகர், இஃப்தாருக்கு பிறகு ஒரு டீ குடிச்சாதான் நமக்கு அது இஃப்தார். கஞ்சையும் குடிச்சு பெட்டிசையும் திண்டு, சொட்டுசையும் திண்டு, ஈத்தம்பழத்தையும் திண்டு, அப்பலையும் திண்டு, ஒரஞ்சையும் திண்டு, கிரப்ஸையும் திண்டு, அதுக்கு பிறகு தொலை வாரத்துக்கு முதல் ஒரு டீயையும் அடிச்சுட்டு பயானுக்கு வந்து அப்பையும் ஒரு டீயும் ஒரு சம்சாவும் குடிச்சாதான் நமக்கு என்ன செய்யும், ஆத்ம சாந்தி அடையும். அப்படி இல்லாட்டி அன்றைய நாள் என்ன செய்யாது, பூர்ணமா இருக்காது. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில சாப்பாடே பால் தானே. அப்படிப்பட்ட பசியில என்ன செஞ்சாரு, எழும்பினாரு, 2 பேருக்கும் பெற்ற பங்கை குடிச்சாரு. பசி போகல. அல்லாஹ்வுடைய தூதருடைய பங்கையும் சேர்த்து குடிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு யாராவது கொடுப்பாங்க, நமக்கு தான் ஒருத்தரம் தரமாட்டாங்க என்று நினைச்சு ரசூலுல்லாஹ்வுடைய பங்கையும் குடிக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பள்ளிக்குள்ள வர போறாங்க. இப்ப மனசுல சரியான ஒரு சஞ்சலம். என்னண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய பாலை குடிச்சிட்டேனே. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்த அந்த பாலை குடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் வருவாரு, பசி எடுக்கும், பால் வச்ச இடத்தை போய் பார்ப்பாரு. பால் இல்லாட்டி அந்த நேரத்தில் எனக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிடுவாரு, நான் அழிஞ்சிடுவேன், நான் நாசமாயிடுவேன். அப்படியே மனசுல தூக்கம் இல்லாம ரசூலுல்லாஹ்வுக்கு வச்ச உணவை குடிச்சிட்டனே என்ற கவலையில இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வராங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வராங்க என்றால், மெதுவா சலாம் சொல்லவும் இல்லை, கீழ்வார்ந்து கத்தி சலாம் சொல்லவும் இல்லை. இந்த ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன சலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிற மனிதனுக்கு காதுல கேட்கும். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாரு. தூக்கமான மனுஷனை எழுப்பிடாது. அப்ப தூங்குற மனுஷனுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, முழிச்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கும் சலாம் கேட்காமலும் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, சலாம் சொன்னாங்க. அப்படியே பசி அல்லாஹ்வுடைய தூதருக்கு. போய் பார்த்தாரு, பாலை காணல. ஆள் இங்கதான், பாலை காணல. இப்ப ரசூலுல்லாஹ் சரியான பசி. இப்ப பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் அந்த ஜாமத்துடைய நேரத்துல நமக்கு வச்ச பாலை காணலையே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கின் மன் அஸ்கானி அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ், எனக்கு யார் உணவு தந்தாங்களோ அவங்களுக்கு நீ உணவு கொடு, எனக்கு யார்
நீர் புகட்டினாங்களோ அவங்களுக்கு நீ நீரை புகட்டும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், நீ கொடுத்தத்தில் அவர்களுக்கு பரக்கத்து செய். வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவங்களுக்கு நீ ரஹ்மத்து செய், அவர்களுடைய பாவங்களை நீ மன்னி என்ற பெரிய துஆவை பசியோடு நின்றுக்கிட்டு சாப்பிடாமலே எனக்கு சாப்பாடு தந்தவருக்கு நீ சாப்பாடு கொடு, குடிக்காமலே எனக்கு குடிக்க தந்தவருக்கு நீ குடிக்க கொடு என்ற சொல்ல துஆ செய்றாங்க. இப்ப இவருக்கு மனசுல சரியான வேதனை. அடே, ரசூலுல்லாஹ் எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்கள் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பசியோடு துஆ கேட்கிறாங்க, சாப்பிடாமலே சாப்பாடு தந்தவனுக்கு சாப்பாடு கொடு என்றும், குடிக்காமலே எனக்கு குடிக்க தந்தவனுக்கு நீ குடிக்க கொடு என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறாங்க. நம்ம இந்த பிரார்த்தனைக்குள்ள எப்படியாவது வந்துடணும் என்று சொல்லி தூக்கத்தில் இருந்து எழும்பி அப்படியே ஒரு கத்தி எடுக்கிறார், ஜாமத்துல கத்தி எடுக்கிறார், போறாரு. போய் வெளியில பார்க்கிறார், இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த துஆவை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆட்டு அறுத்து சாப்பாடு போடணும் அப்படின்னு பார்க்கிறாரு. ஆட்டு அறுக்கிறதுக்கு கத்தியோட போறாரு. சுபஹானல்லாஹ், ஆட்டு அறுக்க பார்க்கிறாரு. எல்லா ஆட்டுல நின்ற ஆட்டுடைய பால் கறக்கிற பால் மடி இருக்குமே, அது அப்படியே பால் சுரக்குது. இப்ப ஆச்சரியம், ஜாமத்துல பால் சுரக்குதே. இப்ப என்ன செய்யறார் என்றால், கத்தியை போட்டுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆட்டில இருந்து பாலை கறக்கிறார். பாலை கறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க குடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. இப்ப இவர் ஓமுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இவர் சொன்னார், யார சொல்ல நீங்க குடிங்கன்றார். நான் குடிச்சேன்னு சொல்லலாம், குடிச்சா நீங்களா என்ன பாலை குடிச்சேன்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நீங்க குடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. யார சொல்ல நீங்க குடிங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. குடிச்சது பிறகு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, நீங்க குடிங்க, நீங்க குடிங்க யார சொல்லலாம்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிச்சிட்டாங்களான்னு கேட்டாங்க. நீங்க குடிங்க யார சொல்லலாம்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டாங்க. இப்ப குடிச்சு பால் குடிச்சு முடிஞ்ச உடனே இவர் ஜாமத்துல கீழே விழுந்து 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 சிரிக்கிறார். சிரிக்கிறாரு, அப்படி சிரிக்கிறார். எந்த அளவுக்கு சிரிக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆடை விலகுதப்பா, உங்களோட ஆடு அங்கால இங்கால விலகி அது இது விளங்க போகுது, மூடிக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு எழும்பி புழுந்து சிரிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வைக்கப்பட்ட பாலெல்லாம் நான் தான் குடிச்சேன். நான் நினைச்சேன் நீங்க பாலை பார்த்துட்டு எனக்கு எதிராக துஆ செய்வீங்க, நான் அழிஞ்சிடுவேன் நினைச்சேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க செஞ்ச துஆ உண்ணாமலே எனக்கு சாப்பாடு தான்னு கேட்டீங்க, குடிக்காமலே குடிக்க கூடுன்னு கேட்டீங்க. இந்த துஆவுல நான் ஒரு ஆளா வரணும் என்று, உங்களுக்கு விருந்து போடணும் என்று ஆட்டை அறுப்பதற்காக கத்தியை எடுத்துக்கொண்டு ஆட்டை தேடினேன். எல்லா ஆட்டுடைய பால்மடிகளும் கனத்து போய் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, பாலை கறந்து கொண்டு உங்கள்கிட்ட தந்தேன் யார சொல்லலாம், அதை நீங்க குடிச்சதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். சரி, அவங்க குடிச்சிட்டாங்களான்னு கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் குடிச்சு நீங்களும் குடிச்சா எனக்கு போதும், வேற யாரும் குடிச்சு குடிக்காட்டி அது பிரச்சனையே இல்லைனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவருக்காக பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். இந்த துஆ அவருக்கு மட்டுமல்ல, இந்த விருந்து கொடுக்குறாங்களே எல்லாருக்கும் தான். அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கின் மன் நஸ்கானி அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். நம்ம சாப்பிட்டு போடு, உப்பு போதா, கோழி என்ன கொஞ்சம் பொரிச்சிருக்கலாம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் முட்டரிசி தான் ஆக்குறேன் இந்த புட்டாட். இப்படியே இந்த விருந்துக்கும் குறை சொல்றது. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவார், ஒரு 15 கேடி 10 கேடி 5 கேடி கொடுத்துட்டு சாப்பாடு நல்லா இருக்காது. நல்ல ஹோட்டல்னா காசை செலவழிச்சிட்டு சாப்பாடு நல்லா இருக்காது, நல்ல ஹோட்டல். அடே, விருந்துக்கு கஷ்டப்பட்டு உங்களை ஒரு மனுஷன் கூப்பிட்டு இருக்கிறான், வெளியில வர மச்சான் ஆடு கொஞ்சம் அவிஞ்சிருந்தா மட்டன் நல்லா இருந்திருக்கு இல்லையா, இந்த குறை சொல்லி பழகிட்டு விருந்துக்கு கூப்பிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொன்னாங்க. அந்த துஆ பரக்கத்துக்குரிய துஆ என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய மகளார், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. 2590வது செய்தி. யா ரசூலுல்லாஹ், பெண்கள் இதை கவனமாக பாருங்க. இந்த பெண்கள்கிட்ட உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களைத்தானே நிறைய நரகத்துல கண்டு சொன்னேன், வாங்கி தோங்கிட்டாங்கன்னு நினைப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்னது
பெண்களே, உங்களை நான் நரகத்தில் கண்டேன், நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக தர்மம் கொடுங்க. நாங்க பாருங்க, அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், மாலிய மாலுன் இல்லாம அதுகல அலைய சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த கணவர் எந்த மாப்பிள்ளை ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தந்த சொத்தை தவிர வேற எந்த சொத்தும் பொருளாதாரமும் எனக்கிட்ட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் எனக்கு தந்த சொத்திலிருந்து நான் தான தர்மம் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவர் தந்த சொத்திலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். நீங்க கஞ்சத்தனம் காட்டினால் அல்லாஹ்வும் உங்களை கஞ்சத்தனம் காட்டி விடுவான் என்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஏன் சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கீலு தஆமக்கும், உங்களோட சாப்பாடை நீங்க நிறுத்துக்கங்க, யுபாரக் லக்கும், அந்த சாப்பாட்டுல உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். சாப்பாட்டை நீங்கள் கீலு தஆமக்கும், உங்களுடைய உணவுகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், யுபாரக் லக்கும், உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். அதாவது இது எந்த சாப்பாடுண்டா, நம்ம சாப்பாடு பிசினஸ் ஏதாவது பழுதாகிற மாதிரி அல்லது உணவுகள் சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரம் செய்கிற போது சரியாக அளவை நிறுவை மோசடி இல்லாமல் என்ன செய்யணும், நடக்கணும். எந்த அளவுக்கு என்றால், நம்ம ஏதாவது ஆப்பிளோ ஆரஞ்சோ உணவு பொருட்களை நம்ம வாங்குறோம் என்றால் அது வந்து சேர்ற வரைக்கும் சளி கொடுக்க கூடாது. ஏண்டா பழுதடைஞ்சு வரும், மோசமானது வரும், அப்ப பாதிப்பு இருக்கும். ரசூல் அந்த அளவுக்கு கவனம் எடுக்க சொல்றாங்க. உணவு பொருட்களை நீங்க நிறுத்திக் கொள்ளுங்க, அதுல பரக்கத்து செய்யப்படும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நடந்த, வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு நடந்த ஒரு வரலாற்று செய்தி, 3097வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உங்களோடு பேசுகிற ஒரு செய்தி. தூஃபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஃபீ பைத்தி மின் ஷைஇன் யஅகுலுஹு து கபித்தின். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற போது, இந்த ஈரல் உள்ள எந்த ஒரு மனிதனும் சாப்பிடுகிற ஒரு உணவு என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை. அவ்வளவு வறுமையான ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை விட்டு மௌத்தாகி போனார்கள். என்ன சோகம் தோழர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் அல்ல. நம்ம எல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் பத்தி கற்பனை பண்ணி இருக்கிறோம்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சொத்து பத்தி இல்லாம ஒரு வாழ்ந்த ஆள் மாதிரி இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு மிக பயங்கரமான 3 சொத்து இருந்துச்சு. நான் பைத்துல் மால் என்ற தலைப்பு போட்டிருக்கு, அதுல இந்த சொத்து விபரத்தை கொண்டு வருவேன். பனு குறைலா என்று சொல்லுகிற பெரிய தோட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு, அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வருமானம் வந்துச்சு. ஹைபர் ரசூலுல்லாஹ்வுக்கு அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு. பனு நவீர் என்று சொல்லுகிற ஒரு தோட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு 3 சொத்துக்கள் இருந்துச்சு. அந்த சொத்துக்களை பின்னால பைத்துல் மால் என்று சொல்லுகிற தலைப்புல நான் கொண்டு வருவேன். அதுல இருந்துதான் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. மிச்சதெல்லாம் பைத்துல் மாலுக்கு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடு எல்லாமே பைத்துல் மாலுக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் தான் கிடைக்கும், அவங்க நிர்வாகிக்க இயலாது. பைத்துல் மால் தான் அதை நிர்வாகிக்கணும். அது 2வது சப்ஜெக்ட். ஆயிஷா சொல்றாங்க, என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற போது என்னுடைய வீட்டு வாசப்படியில உள்ள ஒரு பாத்திரத்துல இந்த பார்லி இருக்குதான், அது கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அந்த பார்லியத்தான் நான் சாப்பிட்டு 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 என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்தேன். கொஞ்சமா இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. என்னடா இது, ஹத்தா தால அலைய, இந்த கொஞ்சமா இருக்கிற பார்லி குறையல்லையே என்று நினைத்து அந்த பார்லியையே சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஃபக்கில் துகு ஃபஃபனிய, என்ன இன்னும் முடியலையே என்று போய் அதை அளந்து பார்த்தேன். அன்றோடு அந்த பார்லி முடிந்து விட்டது. என்ன இதை நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்களா? உங்களோட வீட்டில் சில நேரம் சீனி, மாவு, அரிசி, ஏதாவது மிக முக்கியமான பொருள் இருக்கும். நீங்க மிச்ச நாள் வாங்கியிருப்பீங்க. ஆனா எடுக்க 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 பரக்கத்தா இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது அது பரக்கத்து. என்ன இவ்வளவு நாள் வாங்கி இது முடியாம இருக்குது என்று போய் கொட்டி அளந்து பார்ப்பீங்க, அப்ப முடிஞ்சிடும். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற போது என்னுடைய வீட்டு வாசப்படியிலே உள்ள ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல பார்லி இருந்துச்சு. அதைத்தான் சாப்பிட்டேன் வாழ்க்கையில. என்னடா இந்த பார்லி இன்னும் முடியலையே அப்படி என்று போய் நான் அளந்து பார்த்தேன், அப்படியே முடிந்து விட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில நிறைய விளக்கம் தவிர ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை மாத்திரம் சொல்றேன் பாருங்க. 2280வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. உம்மு மாலிக் என்று சொல்லுகிற ஒரு பெண், துஹதிய லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ உக்கத்தின் லஹா சன்னா,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உம்மு மாலிக் என்று சொல்ற இந்த பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு போய் இந்த நெய் இருக்கு தானே, நெய்யை கொண்டு போய் ஒரு பாத்திரத்துல கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த நெய்யை சாப்பிட்டு போட்டு அந்த பாத்திரத்தை கொடுத்துருவாங்க. இந்த பெண் அந்த பாத்திரத்தை பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகள் வரும், அவட பிள்ளைகள் வரும், உமா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைத்த இந்த நெய் பாத்திரத்தை கொண்டு போய் உம்மா கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப பிள்ளைகள் சாப்பிடும், அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நெய்யை போட்டு கொடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் முடிச்சதுக்கு பிறகு கொண்டு போய் வச்சிடுவாங்க. பிள்ளைகள் வருவாங்க, அம்மா பசிண்டுவாங்க, பிள்ளைகளுக்கு தூக்கி கொடுப்பாங்க. ஒரு நாள் இவன் என்ன செய்யறான்டா, இந்த ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு போட்டு வைத்த இந்த நெய் உள்ள அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து, தோல் பாத்திரம் தானே, அப்படியே எடுத்து அதை புழிஞ்சு அப்படியே பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சாங்க. அப்பதான் அவருக்கு விளங்குது, இவ்வளவு நாளும் இந்த சாப்பாடு முடியலையே, இப்ப முடிஞ்சிட்டு. எப்படி முடிஞ்சிச்சு? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடுறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வளமையாக நீங்க சாப்பிட்டு போட்டு வைப்பீங்க, பிள்ளைகள் கேட்பாங்க, நான் அதை வைப்பேன், முடியல யா ரசூலுல்லாஹ், இப்ப முடிஞ்சிட்டேன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, அசர்தீஹா, அதை நீ புளிஞ்சி எடுத்தாயான்னு கேட்டாங்க. அது அப்படியே நீங்க புளிஞ்சி வலிச்சு தொடச்சி எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் புளிஞ்சி எடுத்துட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது அப்படியே புளிந்து வலித்து எடுக்காமல் இருந்திருந்தால் அது முடியாமல் அப்படியே இருந்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாக்கி சொன்ன வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பரக்கத் என்பது முடியாமல் திருப்திகரமாக இந்த உலகத்தில் இருப்பதுதான் பரக்கத். நம்ம வாழ்க்கையில நிறைய அப்படி இருந்திருக்கும், நம்ம அதை பரக்கத் என்று நினைச்சிருக்க மாட்டோம். அது பெரியதொரு பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது, அதுக்கு பிறகு அது முடிஞ்சிருக்கும். அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கரை தான் ஆக்கியிருப்போம், பல பேருக்கு கொடுத்திருப்போம், சுப்ஹானல்லாஹ், மிஞ்சி அது அடுத்தண்டம் சாப்பிடுற அளவுக்கு இருந்திருக்கும். நம்ம அது பரக்கத்துன்னு நினைக்க மாட்டோம், கொஞ்சம் கூட கறியை வாங்கிட்டோம் போல இருக்குன்னு நம்மளை குறை சொல்லிக்குவோம். அல்லாஹ் தந்த பரக்கத் என்று நாங்க நினைக்க மாட்டோம். முஸ்லிமில் 2281வது செய்தி, ஜாபிர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வந்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், சாப்பாடு ஏதாவது போடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூடையில பெரிய சாப்பாட்டு பார்சல் அப்படியே ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பார்சலை எடுத்துட்டு போய், அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் அவரும் சாப்பிடுறாரு, யாக்குலு மின்ஹு அம்ராத்துஹு, அவர மனைவியும் சாப்பிடுறாங்க, வார விருந்தாளையும் சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாங்க 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 சாப்பிடுறாங்க, முடியதே இல்லை. அவ்வளவு பரக்கத்தா இருக்குது. கொஞ்ச நாள் போன உடனே, என்ன இது முடியலையே ரசூலுல்லாஹ் தந்த சாப்பாடு அப்படி என்று ஹத்தா காலஹு, அப்படியே நிறுக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே முடிச்சிட்டு இப்ப ஓடி வாரார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு தடவை வந்து சாப்பாடு கேட்டேன், தந்தீங்க, நானும் சாப்பிட்டேன், மனைவியும் சாப்பிட்டா, எந்த விருந்தாளி, மனைவியுடைய விருந்தாளி, எல்லாரும் சாப்பிட்டோம், யா ரசூலுல்லாஹ், என்னடா இது முடியுது இல்லையே அப்படி என்று நினைத்து அளந்து பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, முடிந்து விட்டதே என்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் லம் தக்கில்ஹு லஅகல்தும் மின்ஹு, நீங்கள் அதை நிறுக்காமல் இருந்திருந்தால் அதிலே இருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள், அது பரக்கத்தான உணவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க, புகாரியில 5670வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நடந்த ஒரு செய்தி. அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ذهبت بخالتي الى رسول الله صلى الله عليه وسلم, என்ற உம்மாவுடைய சகோதரி என்னை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கூட்டிக் கொண்டு போனார், நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி. நான் பெருசா நம்மட சொல்லுகள், நம்மட அறிவுகள் இதெல்லாம் விளங்கப்படுத்தல, ஹதீஸ்களை மட்டும் சொல்றேன், பாத்துக்கங்க. நிறைய செய்தி இருக்கிறதால அவசரமா சொல்லிட்டு போறேன். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை அவ அழைப்பிட்டு போய் சொல்றா, யா ரசூலுல்லாஹ், இன்ன இப்னை உக்தி வஜ்உன், ஏதோ எந்த சகோதரியுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கு நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பிடிச்சி தடாவி வதஆலி பில் பரக்கா, பரக்கத்துக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் போய் ஒதுவெடுத்து கொண்டார். ஒதுவெடுத்ததுல தண்ணி கொஞ்சம் மிஞ்சிச்சு. நான் என்ன செஞ்சேன், அந்த தண்ணியை எடுத்து குடித்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகுக்கு பின்னால் நான் போய் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில்
அப்படியே நுபுவத்துடைய ஒரு 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 அச்சு, ஒரு நுபுவத்துடைய ஒரு ஒரு என்னது புறாமுட்ட மாதிரி ஒன்று இருந்தது. சுபஹானல்லாஹ். அது மரவணையில் பதிக்கப்படுகிற பித்தாலை போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் அது இருந்தது. அதை சுரண்டி சுரண்டி நான் விளையாடி கொண்டிருந்தேன் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, துவா செய்யுங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தலையை தடாவி பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, புகாரியில 1982வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க, தகலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் அவருடைய வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே உம்மு சுலைம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாத்திரத்துல நெய் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே ஒரு பாத்திரத்துல ஈத்தம்பழத்தை எடுத்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஈத்தம்பழத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டுருங்க, இந்த நெய்யை தூக்கி அந்த பாத்திரத்துல வச்சிடுங்க, நெய் வைக்கிற பாத்திரத்துல நீங்க வச்சிடுங்க. நான் நோம்பாளி, அப்ப நான் சாப்பிட மாட்டேன், நீங்க நெய்யையும் தூக்கி ஈத்தம்பழத்தையும் தூக்கி நீங்க வச்சிடுங்க அப்படின்னா. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம காம இலா நாஹியத்தின் மினல் பைத், வீட்டுடைய ஒரு ஓரமா ஒரு தொங்கல்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்து தொழுதார்கள். 2 ரக்காத்து தொழுதுட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்காக, அவருடைய வீட்டுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்காக துஆ கேட்டாங்க. அந்த நேரத்தில் உம்மு சுலைம் பக்கத்துல போய் நின்றுட்டு ஃபகாலத் உம்மு சுலைம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க, இன்னலி ஹுவைசா, எனக்கு விருப்பமான ஒன்று இருக்குது அப்படின்னா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாஹிய, என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. ஹாதிமுக அனஸ், இதோ உங்களோட வேலையால் அனஸ் இருக்கிறாரே யா ரசூலுல்லாஹ், அவருக்கும் நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. அனஸ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக துஆ செய்தார்கள், இந்த உலகம் மறுமை எல்லாத்துடைய பரக்கத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும் மர்சுக்குஹு மாலம் வவலதா, யா அல்லாஹ் அவருக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுப்பாயாக, நிறைய பிள்ளைகளை கொடுப்பாயாக, வபாரிக் லஹு ஃபீஹி, அவருக்கு நீ நிறைய பரக்கத்து செய்வாயாக, பொருளாதாரத்திலும் பிள்ளைகளும் நீ பரக்கத்து செய்வாயாக அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில் 160க்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் பிறந்தன. மதீனாவில் நான் தான் பெரும் பணக்காரனாக மாறி போனேன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத் எனக்கு துஆவாக கிடைத்தது என்ற செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்படி ஏராளமான செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த பரக்கத்துக்கான செய்திகளை மட்டும் புகார்லையும் முஸ்லிம்லையும் படிச்சு 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 பார்த்தீங்கன்னா சில செய்திகள் கண்கள் குளமாகிடும். அவ்வளவுக்கு பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை அந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் உள்ள வரலாற்று செய்திகளை படிக்கிற போது புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்துல வாழ்ந்த, நேற்று சொன்ன ஒரு தந்தை வாப்பாவை திரையில்லாம அல்லாஹ்வோடு பேசின ஜாபிர், அவங்க வாப்பா மௌத்தாயின உடனே, வாப்பா மௌத்தாகிற நேரம் புகாரியில 2396வது செய்தி, 30 வருஷம் ஒரு யூதன்ட்ட வாப்பா கடன் எடுத்துட்டு அடைக்க முடியாத நிலைமையில மௌத்தாயிருந்தார். வாப்பா மௌத்தாயின உடனே யூதன் வந்து கடனை கேட்டான். நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இப்ப கடன் அடைக்கிறதுக்கு வசதி இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், யூதர்கள் கடனை கேட்கறாங்க, நீங்களாவது போய் கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் போய் யூதன்ட்ட பேசினாங்க, இங்க பாருப்பா, அவருக்கு இப்ப தாரத்துக்கு வசதி வாய்ப்பு இல்லை, என்ற தோட்டத்துல இந்த மரத்துல ஈத்தம்பழம் இருக்குது, அதை நீங்க பிச்சுக்கங்க. எனக்கு அதெல்லாம் வேணா, அவர் தான் கடனை தரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரையை அப்படியே மறுத்துட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜாபிர் வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் திரும்பவும் வந்து என்ன செய்ய கேட்கிறாங்களே அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி விடுங்க அப்படின்னு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் அவர்கள் சின்ன தோட்டம், அவங்களோட வாப்பா சின்ன ஒரு தோட்டத்தை தானே விட்டுட்டு போனாரு, இந்த தோட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே ஈச்சம் மர இருக்கிற அந்த இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நடக்கிறாங்க. நடந்துட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்ப போங்க, போய் ஈச்ச மரத்துல உள்ள பழங்களை எல்லாம் எடுத்து நீங்க குமிங்க அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். ஈச்ச மரம் அப்படியே பழுத்து குலுங்குதோ, எல்லா பழங்களையும் அப்படியே கொய்து பிச்சு ஒரு இடத்துல குமிக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். 30 வருஷம் கொடுத்துட்டு அது போல 17 மடங்கு மிஞ்சிருந்துச்சு. 30 கொடுத்துட்டாரு, தாராளமா கொடுத்தாரு, வாங்கினதை விடவும் நிரப்பமா கொடுத்தாரு. 17 மிஞ்சிருக்குது. இப்ப சொல்றாரு 17 மிஞ்சின உடனே
ரசூலுல்லாஹ்ட்ட நான் போய் சொல்றதுக்காண்டி போனேன். அல்லாஹ்வுடைய தூதர் அசர் தொழுது கொண்டிருந்தார்கள். அசர் தொழுது முடித்ததும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இப்படி 30ஐயும் கொடுத்து தாராளமாக கொடுத்து இன்னும் 17 மிஞ்சிருக்கிறது என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொன்னாங்க, போங்க கத்தாபுடைய மகன் உமர்கிட்ட இந்த செய்தியை போய் சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு. உமர்லாஹ்ட்ட நான் வந்து சொன்னேன். அப்ப உமர்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட தோட்டத்துல நடந்து நடந்து அந்த நேரம் உங்களுக்காக பரக்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். எனக்கு அப்பயே தெரியும் இந்த ஈத்தம்பழங்கள் எல்லாம் நிறைய கொட்டும் என்று தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று செய்தியை சொல்வதை பார்க்கும். பாருங்க, 45வது செய்தி முஸ்லிம்ல. தபுக் யுத்தம் நடக்கிற போது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, தபுக் யுத்தம் நடக்கிற போது எல்லாரும் பசியால வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப போய் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப தபுக் யுத்தம் நடக்க போகுது, பசி சாப்பிடறதுக்கு ஒன்றுமே இல்ல, நாங்க வந்த வாகனங்கள் ஒட்டகங்களை அறுத்தா சாப்பிடலாம், கொழுப்புகளை எடுத்து எண்ணெய்க்கு உருக்கி வச்சு கொள்ளலாமே என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட சாப்பாடு இல்ல, சரி அறுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு அனுமதிச்சுட்டாங்க. உமர்லாம் யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலுல்லாஹ், மக்கள் வந்த வாகனங்களை எல்லாம் அருங்கள் என்று சொன்னால் அறுத்து போடுவார்கள், போவதற்கு வாகன வசதி இருக்காதே, அறுத்துட்டா எப்படி போற, அப்ப என்ன செய்ய உமரேன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எல்லார்ட்ட இருக்கிற சாப்பாட்டையும் கொண்டு வர சொல்லுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எல்லார்ட்ட இருக்கிற சாப்பாட்டையும் கொண்டு வர சொன்னாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் போல ஒரு புடி ஈத்தம்பழத்தை கொண்டு வந்தார், இன்னும் ஒரு ஆள் கொஞ்சம் போல கோதுமையை கொண்டு வந்தார், இன்னும் ஒரு ஆள் ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்தார். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு விரிப்பை விரிக்க சொன்னாங்க, அந்த விரிப்புல போடுங்கன்றாங்க. இப்ப எல்லாரும் போட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக துஆ கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு சொன்னாங்க, தோழர்களே, எல்லாரும் உங்களோட பைகள்ல உங்களோட என்ன பேக் இருக்குதோ அதுல நிரப்பிக்கங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு பேக்கிலையும் நிரப்பிக்கிட்டாங்க. சாப்பாடு இல்லாம இருந்த சமூகம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பேக்கிலையும் என்ன செஞ்சாங்க, நிரப்பி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் சாப்பிடுங்க, உங்களோட பாத்திரங்கள்ல நிரப்பிக்கோங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்றார், அன்று நாங்கள் கிட்டத்தட்ட 1000 பேர்கள் அன்று இருந்தோம். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேரு? இதுதாங்க பரக்கத்து. 1000 பேர் இருந்தோம். முதல் நம்மட வாப்பாட காலத்துல 7 பொம்பளை பிள்ளை 8 பொம்பளை பிள்ளை. ஆனா வாப்பா ஊடுகட்டல, காணி வாங்கல, ஆனா வறுமை தாண்டவம் ஆடிச்சு, சின்ன சம்பளம். ஆனா வாப்பா தந்த சாப்பாடு மாதிரி இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு கொடுக்கல. வாப்பா போட்ட சாப்பாடு சுப்ஹானல்லாஹ் என்ன இல்லாட்டியும் சாப்பாட்டுல பரக்கத்தாகவே இருந்துச்சு. வாப்பாட்ட தொழுகை இருந்துச்சு, உம்மாட்ட தொழுகை இருந்துச்சு, நம்மளையெல்லாம் தொழுங்கன்னு சொன்னாங்க. பரக்கத்துக்கான வழிகள் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. ஏய் இங்க பாரு, நான் கஷ்டப்படுற யாருக்குடா, உனக்குத்தாண்டா, உனக்குத்தான். இப்படியெல்லாம் உனக்கு கஷ்டப்பட ஏழுமா, நான் இல்லாட்டி செத்துரிப்பாய், நீ இல்லாட்டி செத்துரிப்பாய் என்ற இவ்வளவு பெரிய வார்த்தை. நம்ம தான் உணவு கொடுக்கிறோம் என்று பிள்ளைக்கு சொல்றோம். நம்ம சொல்லும், மகன் என்ன அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி உனக்கு சாப்பாடு தாரான்டா, அல்லாஹ் என்ன ஒரு பரக்கத்துக்குரிய வழியாக வச்சிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் சாப்பாடு இல்ல, அல்லாஹ் போடுற பிச்சை. தோழர்களே, அல்லாஹ் தந்த பரக்கத் இன்னைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல 1000 வரலாறுகள் என்ன செய்யலாம், நானும் நீங்களும் புகாரிகளை பார்க்கலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பரக்கத்துக்கான வழி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணுமாக இருந்தால், பரக்கத்துக்கான வழி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? முதலாவது நமக்கிட்ட பரக்கத்து வரணும். அப்படி என்றால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் என்பது அல் பரக்கா மின் அல்லாஹ். பரக்கத் வேற யார்கிட்டையும் இருந்து வாரல்ல, அல்லாஹ் கிட்ட இருந்து வார. அது யாருக்கு வரும் என்றால், அந்த பரக்கத் யாருக்கு கிடைக்கும் என்றால், முதலாவது அத்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை சரியாக அஞ்சி அறிந்து தெரிந்து பயந்து வாழுகிற மனுஷனுக்குத்தான் இந்த வாழ்க்கையில் பரக்கத்து கிடைக்கும். நம்ம பாவம் செய்யாம இருக்கிற நேரத்துல தக்குவாவோடு இருக்கிறோம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் தக்குவா. தக்குவா என்பது வேற. அந்த 3 குகைவாசிகள் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிற நேரம் 3 விஷயங்களை சொல்லி துவா கேட்கிற போது, ஒரு பெண் தன்னை அழைத்து பாவத்துக்காக
தன்னோடு வருமாறு சொன்ன போது அல்லாஹ்வை பயந்து, நான் வேணா, எனக்கு நீயும் வேணா, நான் உழைச்சதும் வேணா, கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தும் வேணாண்டு ஒதுக்கிட்டு ஓடி வந்தாரே, இதுதான் தக்குவா. தக்குவா என்பது நம்ம இப்ப இருக்கிற நேரம்லாம் தக்குவாவா இருப்போம், அதல்ல தக்குவா. தக்குவா என்பது சில நேரம் நம்மளை அல்லாஹ் இந்த உலகத்துல சோதிப்பான். அந்த நேரத்துல வரும் ஒரு உறுதி பாருங்க, அதுதான் தக்குவா. இப்ப நம்ம எல்லாரும் தக்குவாவா தான் இருக்கிறோம், நோன்பு இருக்குது அதனால தக்குவாவா இருக்கிறோம். இது இல்லாத ஒரு சூழல் வரும், அந்த நேரம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இதயத்தில் துடிப்பு இருக்கும். அதை மீறி ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பான். அதை மீறி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டோம் என்றால் அது இறையச்சம். வலவ் அன்ன அஹ்லுல் குரா ஆமனு வத்தகவ், அவர்கள் அந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இறையச்சம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்துடைய பரக்கத்துக்குரிய வாசல்களை திறந்திருப்போம். வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துக்குரிய வாசல்களை நாம் திறந்திருப்போம். வலாக்கின் கத்தபு, அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபஅഖத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்களை அப்படியே அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த வேலையின் காரணமாக அவர்களை அப்படியே நாம் பிடித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். சூரத்துல் ஆராஃப் 96வது வசனம். நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லாமல் போவதற்கு காரணம் நமக்கிட்ட இருக்கிற இறையச்சம் குறையுமாக இருந்தால் பரக்கத்து குறைந்திடும். இரண்டாவதாக க்ராஅத்துல் குர்ஆன். யாருடைய வாழ்க்கையில அதிகம் 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 இந்த குர்ஆன் ஓதுகிற தன்மை இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில எப்பயும் பரக்கத்து இருக்கு. அவரோட வாழ்க்கையும் எப்பையும் பரக்கத்திருக்கு. காலையில எழுப்பினோன குர்ஆன், மாலையில குர்ஆன், நேரம் கிடைக்கிற போது குர்ஆன், இந்த அரட்டை அடிக்கிற வேலையில இருந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகிற நாவாக, கேட்கிற காதாக, இந்த உடலும் உறுப்பும் இருக்குமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட. வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், இதோ அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிற இந்த வேதம் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்டது. ஃபத்தபிஊஹு, அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக், உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் முபாரக்குன், முபாரக்கானது. லியததப்பரு, அதை நீங்கள் படித்து படிப்பினை பெறுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 155, சூரத்துல் ஸாத் 29வது வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தி அல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல ஷைத்தான் செஞ்சிடுவான், பிரண்டோடிடுவான். அப்ப அந்த வீட்டுல என்ன இருக்கும்? பரக்கத்து இருக்கும். ஷைத்தான் இல்லாத வீடு பரக்கத்துக்குரிய வீடாக இருக்கும். முஸ்லிம்ல 1470வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ராஉல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அது உங்களுக்கு நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்யும். சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதுங்கள், அது ஓதக்கூடியவருக்கு நாளை மறுமையிலே மேகத்தை போல அல்லது பறவை கூட்டம் போல வந்து உங்களுக்காக அது என்ன செய்யும்? நிழல் தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த ரெண்டு சூராவும் சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்ன அகதஹா பரக்கா, இந்த சூரத்துல் பக்கராவை ஓதுகிறவன் பரக்கத்தை எடுத்துக்கொள்வான் என்னாங்க. அதை விடுறவன் நஷ்டவாளின்னாங்க. இந்த சூறாவை ஓதுகிற போது சூனியக்காரன் எவனும் இதுக்கு முன்னால நிக்க மாட்டான், தோத்துடுவான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு மனசுக்கு பயம், சூனியம் செஞ்சுட்டானோ, அது செஞ்சுட்டானோ, இது செஞ்சுட்டானோ, கவலை, அது இது துக்கம். சூரத்துல் பக்கராவை நம்பிக்கையோடு ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். விட்டுடுங்க, நஷ்டம் கிடைக்கும். ஓதி பாருங்கள், இந்த பூமியில் உள்ள எந்த சூனிய காரணம் உங்களை நெருங்க முடியாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூன்றாவதாக பிர்ருல் வாலிதைன் வஸிலத்துர் ரஹம், குடும்ப உறவை சேர்ந்து நடந்து பாருங்க, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பாருங்க, வாழ்க்கையில் பரக்கத் என்பது அழியாத ஒன்றாக இருக்கு. இன்றைக்கு தாய் தந்தை சுப்ஹானல்லாஹ், சில வீடுகள்ல நாக்கிருக்கிற மதிப்பு தாக்கில்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பேசுற போது நினைக்கிறோம், கவலைப்படுறோம், மௌத்துக்கு பிறகுதான் நிறைய பேர் கவலைப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இல்லாம ரஹிமல்லா, நல்ல சாலிஹான பிள்ளைகளை தவிர சில நேரங்கள்ல வாப்பவ நீ வா போ, உன்னால எவ்வளவு கஷ்டம், தாரம் தானே, எப்ப பார்த்தாலும் காசி காசி, நான் இந்த அச்சடிக்கிற மெஷினா வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நானும் கூலி வேலை செய்யறேனே, என் பிள்ளைகளையும் பார்க்கணுமே, என் பொண்டாட்டியையும் பார்க்கணுமே, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நோய், நான் மட்டுமா பிள்ளை, மத்த பிள்ளையும் இருக்கான் தானே, அவன்கிட்ட உங்கள்கிட்ட உங்களோட உமா பாப்பா உரிமையா கேட்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க, அல்லாஹ்வோட பரக்கத் எனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. எந்த தாயும் தந்தையும் தன் பிள்ளையிடத்தில் கேட்பதை வெட்கப்படுகிறார்களோ அன்று உங்களுடைய தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த தாயும் தந்தையும் தைரியமாக மகன் எனக்கு தாய் என்று கேட்கிறார்களோ உயிரோடும் ரோஷத்தோடும் உங்களுடைய தாயும் தந்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தாயையும் தந்தையும் கொடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு காலம் குறைக்க மாட்டான், குறைக்கவே மாட்டான். கொடுத்தவர்கள் அதை அனுபவித்தால் தெரியும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கண்டு கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்ஷா லஹு ஃபி அதரிஹி ஃபல்யஸில் ரஹிமு, தன்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள் நீண்டதாகவும்
பொருளாதாரம், பண வசதி, சொத்து சுகம் பரக்கத்துக்குரியதாகவும் இருக்கணுமாக இருந்தால் அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும் என சொல்லலாம். இது தனியாக பேச வேண்டியது. குடும்ப உறவை சேர்ந்து நடக்காதவனுக்கு பரக்கத்து இருக்காது, தாய் தந்தையை புறக்கணிச்சவனுக்கும் என்ன செய்யாது, பரக்கத் இருக்காது. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரிஸ்க் தேடுற போது 12 மணி 4 மணி 5 மணி இதெல்லாம் பரக்கத்துக்குரிய வேலைகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலையுடைய நேரத்தில் பரக்கத்து இருக்குது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, இந்த சமூகத்துடைய பரக்கத் காலை நேரத்துல இருக்குதுன்னா. சஹாபாக்கள் எல்லாம் காலையில பயணம் போவாங்க, யுத்தத்துக்கு காலையில போவாங்க, தொழிலுக்கு காலையில போவாங்க. பரக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற நிறைய செய்திகள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 5வதாக பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமாக இருந்தால் தொழுகை என்பது முக்கியமல்ல, தொழுகிற தொழுகை உரிய நேரத்தில் தொழக்கூடியவர்களா இருக்கணும். தொழுகிற தொழுகையை நம்ம எல்லாம் தொழுகிறோம், பரக்கத்து இல்லை, ஆனா வக்துக்கு தொழணும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன், உங்கள்கிட்ட நாங்க உணவு கேட்கல, நாங்க தான் உங்களுக்கு உணவு தாரோம் என்று சூரத்து தாகா 132வது வசனம். அல்லாஹ்வுல தவக்குல் வையுங்கள். 6வது பரக்கத்துடைய வாசல் உங்களுக்கு என்ன செய்யும், திறக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அதை ஏராளமாக தாராளமாக சொல்கிறார். அதே போன்று தொடர்ச்சியான இஸ்திக்பார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், பரக்கத்தை கொண்டு வரும். அதே போன்று குடும்பம், நம்முடைய வீட்டில் உள்ள மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், இரத்த உறவுகளுக்கு அதிகம் சலாம் சொல்லுங்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், பரக்கத்தை கொண்டு வரும். அதே போல பரக்கத்துக்குரிய இடம் என்று இறைவனும் இறை தூதரும் எங்கு சொன்னார்களோ அங்கு போய் பாருங்கள், அந்த இடத்தில் பரக்கத்து நசீம். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, சங்கை மிக்க மாதங்கள், பரக்கத்துக்குரிய நேரங்கள். அந்த நேரங்கள்ல நானும் நீங்களும் என்ன செய்யணும், பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பரக்கத்தை அளிக்கக்கூடிய இன்னும் ஒரு 10 காரியம் இருக்கு, அதை சொன்னா எல்லாரும் என்ன செஞ்சிடும், இஞ்ச சஹர் தான் செய்ய வேண்டி வரும் என்பதை புரிஞ்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை பெறுவதற்காக இந்த வழிகளை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் இருந்த பரக்கத்துக்கான வழிகளை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.